மகர குறுக்கம். மகர குறுக்கம் இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குறுக்கம்னா ஒரு அளவுலேருந்து குறைஞ்சு வருது. அப்போ அரை மாத்திரையாக இருக்கிற இம் அப்படின்ற மெய்யெழுத்து அரை மாத்திரையாக இருக்குது. அது வந்துட்டு ஏதோ 2 இடங்கள்ல வரப்போ வந்துட்டு கால் மாத்திரையாக ஒலிக்குது. அது எங்கே அப்படின்னா 2 இடம். ஒன்று வந்துட்டு வரும் அப்படின்ற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு வஹாக்கு பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு இம் வருது. அப்போ ஒரு வகரத்துக்கு அடுத்து ஒரு மகரம் வந்துச்சு அப்படின்னா அதோட மாத்திரை அளவு கால் மாத்திரையாக வந்துட்டு குறையுது. அதே வந்து இன்னு இந்த 2 இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி இம் வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு மாத்திரையாக அதோட அளவு வந்துட்டு அதிகரிக்குது. அப்போ போணும், அதாவது போலும் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு போணும் அப்படின்னு சொன்னோம். போணும் அப்படின்ற வார்த்தையில் இன்னுக்கு அப்புறம் இம் வருது. இங்கே வந்துட்டு மாத்திரை அளவு ஒன்றாயிருது. ஆயுத குறுக்கம்னா என்ன, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்ல. ஆயுத எழுத்தோட மாத்திரை அளவு வந்துட்டு அரை மாத்திரை. ஆனால் அது வந்துட்டு ஒரு வார்த்தையில் ஒரு சொல்லுக்கு இடையில வருது. அதாவது அஃது இஃது அப்படின்னு வரப்போ அதோட மாத்திரை அளவு கால் மாத்திரையாக குறையுது.